Hey student, algebra இந்த டாபிக் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட யூசஸ் அப்ளிகேஷன் ஆஃப் அல்ஜிப்ரா அது கண்டிப்பாக தெரியணும். இது நிறைய ஃபீல்டில் யூஸ் ஆகுது, பட் டைரெக்டாக யூஸ் ஆகாதனால நமக்கு அது சரியாக தெரியல. ஸோ அதனுடைய அப்ளிகேஷன் தெரியணும். நான் ஒரு தடவை ஒரு கிளாஸுக்கு போகும்போது அந்த கிளாஸில் சுவற்று ஃபுல்லாகவே ஐ ஹேட் மேக்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. அதுக்கப்புறம் சரி பாடம் நடத்தலான்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கி பார்க்கும்போது சில ஸ்டூடெண்ட்டோடைய மேக்ஸ் புக்லேயும் ஐ ஹேட் மேக்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. நான் காரணம் கேட்டேன், எதுக்காக இப்படி எழுதியிருக்கீங்க? ஐ ஹேட் மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு எதுக்கு எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில், சார் நாங்கள் எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல, இந்த மேக்ஸு எதுக்கு அப்ளை ஆகுதுன்னே தெரியல. சும்மா ஏதோ எக்ஸு ஒய் இசட்னு சொல்கிறீங்க, சைன் தீட்டா காஸ் தீட்டா சொல்கிறீங்க, பட் எதுக்கு அப்ளை ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் இருந்து நான் எந்த ஒரு டாபிக் எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த சாப்டர் 10th ஸ்டாண்டர்டில் அல்ஜிப்ரா. ஸோ இந்த அல்ஜிப்ரா எதுக்கெலாம் யூஸ் ஆகுது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். டு கிரியேட் அ நியூ சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எதாக இருந்தாலும், not only the software applications and also the computer game, to the proper knowledge of solving this equation, then only you get a produce a good results, end of the good results. Okay, so computer program எடுத்துறதுனாலும் சரி, computer game இருந்தாலும் சரி, you must good knowledge in solving the linear equation, then only you get a good results. Okay, so computer programming la adu use agudhu. Next, business and finance management. இப்போ ஒரு ஓனர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார்னா ஒரு பிஸ்னஸில் கண்டிப்பாக அவர் ப்ராஃபிட் தான் எதிர்பார்ப்பார். ஸோ இந்த இடத்துல அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் ஆகுது. தென் தேர்ட் ஒன் இஸ் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸில் பட் டைரக்டாக தெரியாது ஹவு டு அப்ளை த லீனியர் ஈக்குவேஷன்ஸ், கண்டிப்பாக தெரியாது. பட் இன் பேஸ்கெட் பால், தென் ஃபுட்பால், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா த டிஸ்டன்ஸ் அண்டு பால் அந்த கோல், இது எல்லாமே ஒரு லீனியர் ஈக்குவேஷனோட தான் ஒரு கனெக்ஷன் ஆகிருக்குது. ஓகேவா? But in mind that the player do not know that they are actually applying. ஓகே, பிளேயருக்கு தெரியாது அங்கே லீனியர் ஈக்குவேஷன் தான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு, பட் அங்கேயும் லீனியர் ஈக்குவேஷன் அப்ளை ஆகுது. ஓகே, தென் டெக்னாலஜி. that one is technology. Most of the technology using today such as TV, mobile phone and computer, everything, TV, mobile phone, computer, every technology அங்கேயும் லீனியர் ப்ரோக்ராம் யூஸ் ஆகுது. ரைட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஜிக்கல் திங்கிங். அல்ஜிப்ரா இம்ப்ரூவிங் யுவர் லாஜிக்கல் திங்கிங் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். Okay, logical thinking is very important. So it improve your logical thinkings. Finally, cooking.
Cooking also very use. If you think algebra is not used in the kitchen, then your thinking is totally wrong. எப்படி யூஸ் ஆகுது? ஸோ ஒரு ஃபேமஸ் ரெசிபி கொடுக்குறவர் அவர் இன்டிகிரேஷன்லாம் சொல்லுவார், இந்த ரேஷியோவில் போடுங்க, இந்த ரேஷியோவில் போடுங்க அப்படின்னு சில திங்ஸ்லாம் எடுத்து அந்த ரேஷியோ சொல்லுவார். பட் அவர் சொல்கிற ரேஷியோவும் நம்ம வீட்டில் குக்கிங் பண்ணுற ரேஷியோவும் கம்ப்ளீட்லி டிஃப்ரென்ஸ். சப்போஸ் அங்கே சொல்கிற ரேஷியோவும் நம்ம செய்கிற அளவுடைய ரேஷியோவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அளவு மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ரேஷியோவை மாற்றி செய்யணும். அப்போ தான் வந்து உங்களால் வெல் குக்கராக வர முடியும். கரெக்டாக? பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது ரெசிபி புக். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்வெர்ட் டு ஸ்கேல், அவங்களுடைய ஸ்கேலுக்கு மாற்றிக்கணும். அவங்க ரெசிபி அவர் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி அதே அளவு செஞ்சால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பத்தாது, இல்லை எக்ஸஸாக இருக்கும். ஸோ அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய குக்கிங்கை அளவோட ரேஷியோவை மாற்றணும். இங்கேயும் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ். தென் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட். It is very important for home improvement because it deal with the number. It deal with the number. வீட்டில் வாங்குகிற திங்ஸ், ஒரு ஹவுஸுக்கு தேவையான ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல், அதுக்கு பேசிக் நாலேஜ் வேணும். அப்போ அங்கே தான் இல்லைனா மெட்டீரியல் வேஸ்ட் ஆகும். ஒரு ப்ளம்பர் வந்து ஈஸியாக சொல்லலாம், ஈஸியாக கால்குலேஷன் பண்ணலாம். இத்தனை லென்த் பைப் வேணும், இத்தனை லென்த் பைப் வேணும்னு சொல்லிட்டு ஈஸியாக மெஷர் பண்ணிவிடுவாங்க. அதுவே ஒரு எலக்ட்ரிஷியன் அவர் வந்து டு மேக் எ லாட் ஆஃப் கேல்குலேஷன் டு மேக் எ பர்ஃபெக்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ். ஓகேவா? ஒரு பர்ஃபெக்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணனா லாட் ஆஃப் கேல்குலேஷன்ஸ். பிகாஸ் ஒரு சுவிட்சுக்கு எங்கே போகணும், எங்கே லைன் வரணும், எங்கே கனெக்ட் கொடுக்கணும், அந்த அப்ளைலாம் அவருக்கு தெரியணும். அங்கே என்ன அப்ளை ஆகுதுன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ். Then finally, health fitness. So health fitness. Calculate your BMI, body mass index. எவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்ணும், எவ்வளோ கலோரி பர்ன் பண்ணணும், எவ்வளோ வாக்கிங் போகணும், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும், BMI. ஸோ இது வந்து டு மானிட்டர் ஃபார் ஃபுட் இன்டேக். ஓகே. அதே மாதிரி ஜிம்க்கு போனாலும் சரி, வெயிட் லிஃப்டிங் கால்குலேட் பண்ணி தான் வெயிட் லிஃப்டிங் பண்ணணும். இந்த பாடிக்கு இவ்வளோ கால்குலேட் பண்ணணும், இவ்வளோ வெயிட் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அங்கேயும் லீனியர் அப்ளை ஆகுது. ஓகே. ஃபைனலி இன் ஆட்டோமொபைல், calculating the running time can be used to determine the speed, distance and time. Okay, calculating the running time, it is very important. Running time, speed, distance எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ஸ். இன் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன், கண்டிப்பாக ஒரு 5-6 ஏரோப்ளேன் மேலே பறக்குதுன்னா ஆக்சிடெண்ட் ஆகாமல் போகணும். அங்கே கண்டிப்பாக ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்ளை ஆகுது. ஓகே. இதெல்லாம் வந்து அல்ஜிப்ராவுடைய அப்ளிகேஷன்ஸ். நம்ம இங்கே படிக்க போகிறது லீனியர் ஈக்குவேஷன் பற்றி படிக்கிறதுனால நான் எல்லாமே லீனியர் சொல்லிட்டு இருக்கேன். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கம்ஸ் இன் அல்ஜிப்ரா. ஓகே. அதனால் நான் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம புக்கில் வந்து இப்போ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். அந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ், லீனியர் ஈக்குவேஷன் வித் 3 வேரியபிள்ஸ். ஸோ அதோட ஒரு யூசஸ் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, ரெஃபரன்ஸ் புக்கில். அதனுடைய பாருங்கள், இது ஒரு நம்முடைய எர்த்து, இதில் லேட்டிடியூட் லாங்கிடியூட் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு ஸ்பேஸில் அந்த ஒரு திங்ஸ் இருக்குதுன்னா அதோடைய பொசிஷன்ஸில் நம்ம ஈஸியாக
கண்டுபிடிக்கலாம். எதை யூஸ் பண்ணினா இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடை யூஸ் பண்ணி அண்டு லேட்டிடியூட் அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸில் அந்த திங்ஸ் எங்கே இருக்குது. நீங்கள் 3 ஈக்குவேஷன் இதை யூஸ் பண்ணி 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஈஸிலி யூ ஃபைண்ட் அவுட். நம்ம இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுற ஜிபிஎஸ் ஜியோ பொசிஷனிங் சிஸ்டம்ஸ் இந்த லீனியர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 3 ஸ்டாட்டில் இப்போ இந்த இடத்துல ஒரு கார் மூவ் ஆகுது, அது என்ன டைமிங்கில் என்ன பொசிஷனில் எந்த இடத்துல இருக்குது அந்த டைமிங் அது கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஸ்டாட்டிலைட் வச்சுட்டு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த திங்ஸ் எங்கே இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம பொசிஷனை தான் ஜியோ பொசிஷனிங் சிஸ்டம்ஸ். ஓகே, இந்த இடத்துலையும் நம்மளுக்கு இந்த லீனியர் ஈக்குவேஷன் வித் 3 வேரியபிள்ஸ் அப்ளை ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது அல்ஜிப்ரா லீனியர் ஈக்குவேஷன் வித் 3 வேரியபிள் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் யூசஸ் எங்கெங்கெல்லாம் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதை எப்படி அந்த லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.